வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். புதுவையில் ரவுடிகளின் வீடுகளில் எஸ்எஸ்பி தலைமையில் போலீசார் அதிரடி சோதனை, 50 பேர் கைது, ஆயுதங்கள் பறிமுதல். நடத்தையில் சந்தேகம் மற்றும் மனைவியை கொலை செய்த கணவனுக்கு 10 ஆண்டு கடுங்காவல் தண்டனை, புதுச்சேரி நீதிமன்றம் தீர்ப்பு. மின்கட்டண உயர்வை திரும்பப் பெற கோரி இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் போராட்டம் அறிவிப்பு. புதுவை எஸ்எஸ்பி நாகசைத்தன்யா தலைமையில் ரவுடிகள் குற்றவாளிகள் வீடுகளில் போலீசார் சோதனையில் ஈடுபட்ட பொழுது 50 பேர் கைது செய்யப்பட்டு ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. புதுச்சேரியில் ஆபரேஷன் திரிசூல் என்கிற பெயரில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாகசைத்தன்யா தலைமையில் புதுவை வடக்கு, கிழக்கு, மேற்கு, தெற்கு ஆகிய 4 பகுதிகளிலும் அந்தந்த சரக கண்காணிப்பாளர்கள் உடன் போலீசார் என்று அதிகாலை 4 மணி முதல் ரவுடிகள் வசிக்கும் பகுதிகளில் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். அது மட்டுமின்றி புதுவை முழுவதும் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் விற்பனை அதிகரித்துள்ள நிலையால் சிறப்பு அதிரடிப்படை மற்றும் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரும் இந்த சோதனையில் ஈடுபட்டனர். கிழக்கு காவல் சரகத்திற்குட்பட்ட பெரிய கடை, முதியால்பேட்டை, சோலைநகர், புதியஞ்சாலை, காலாப்பட்ட காவல் நிலைய ஆய்வாளர்கள் ஊருக்குள் நுழைய தடை செய்யப்பட்ட ரவுடி மற்றும் பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்ட குற்றவாளிகள் யாரேனும் வீட்டில் தங்கியுள்ளனரா, கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் ஏதேனும் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதா, வானகப்பேட்டை ரவுடிகளின் வீட்டில் வெடிகுண்டு, வீச்செறிவாள் போன்ற பயங்கர ஆயுதங்கள் ஏதேனும் உள்ளதா என்பவை குறித்து சோதனை மேற்கொண்டு விசாரணை நடத்தினர். அதேபோல் மேற்கு சரகத்துக்குட்பட்ட நெட்டப்பாக்கம், திருப்புவனை, திருக்குனூர், வெள்ளியனூர், காட்டுக்குப்பம், மங்களம், கரிகலாம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளிலும் உள்ள ரவுடிகள் வீடுகளில் நடத்தப்பட்ட சோதனையில் 7 பேர் கைது செய்யப்பட்டனர். கோவிந்தசாலை உள்ளிட்ட கணுவாய்பேட்டையில் பல்வேறு பகுதிகளில் உள்ள ரவுடிகளின் வீடுகளில் அதிரடி சோதனை நடத்தினர். இந்த சோதனையின் பொழுது கிழக்கு சரகத்துக்குட்பட்ட 13 ரவுடிகளை பிடித்த காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர். அதில் சைக்கோ குற்றவாளி புண்ணியகோடி என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் மது அருந்துவிட்டால் போதையில் யாரிடமாவது பணம் அல்லது மதுபானம் கேட்டு கொடுக்கவில்லை என்றால் அவர்களது தலையில் கல்லை போட்டு தாக்குதல் நடத்துவாராம். மற்றும் வடக்கு சரக பகுதிகளான லாஸ்பேட்டை, கொரிமாடு, மேட்டுப்பாளையம், விடியார்பாளையம், சேதராப்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் ரவுடிகளின் வீடுகளில் நடத்தப்பட்ட சோதனைகள் 16 பேர் கைது செய்யப்பட்டனர். இதில் 2 பேர் ஆயுதங்களை வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. மேலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 10 பேர் கைது செய்யப்பட்டனர். இதில் போலீசாரால் நீண்ட நாட்களாக தேடப்பட்டு வந்த குற்றவாளி ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். தெற்கு சரகத்திற்குட்பட்ட முதலியார்பேட்டை, அரியாங்குப்பம், தவளக்குப்பம், குருமாபாக்கம், பாகூர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள ரவுடிகளிலும் கைதானார்கள். புதுவையில் இன்று காலை நடந்த சோதனையில் குற்றவாளிகள், ரவுடிகள் என 50க்கும் மேற்பட்டவர்களை கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். நடத்தையில் சந்தேகப்பட்டு மனைவி தலையில் குழவை கல்லை போட்டு கொலை செய்த கணவருக்கு 10 ஆண்டு கடுங்காவல் சிறை தண்டனை விதித்து புதுச்சேரி நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புதுச்சேரி முதிரியார்பாளையம் காமராஜர் தெருவைச் சேர்ந்தவர் பாபு என்கிற பரந்தாமன், வயது 58, பால் வியாபாரியான இவர் மனைவி ரத்திகலா குருமாம்பேட்டில் உள்ள பவுடர் கம்பெனியில் வேலை செய்து வந்தார். இவர்களுக்கு யோகலட்சுமி என்ற மகளும் அரவிந்தன் என்ற மகனும் உள்ளனர். யோகலட்சுமி திருமணமாகி குடும்பத்துடன் கடலூரில் வசித்து வருகிறார். மகன் அரவிந்தன் பிளம்பர் வேலை செய்து கொண்ட தாய் தந்தையுடன் வசித்தார். ரதிகலா நடத்தையில் பாபுவுக்கு சந்தேகம் ஏற்பட்டதால் தம்பதிக்குள் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்தது. இந்நிலையில் கடந்த 2021ஆம் ஆண்டு மே 25ஆம் தேதி இரவு மீண்டும் தகராறு ஏற்பட்டது. பின்னர் இருவரும் தூங்க சென்று விட்டனர். மறுநாள் அதிகாலையில் எழுந்த பாபு தூங்கிக் கொண்டிருந்த மனைவி ரதிகலா தலையில் கிரைண்டர் குழவி கல்லை போட்டு கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றார். இதுகுறித்த புகாரின் பேரில் பாபுவை கைது செய்த மேட்டுப்பாளையம் இன்ஸ்பெக்டர் ஜெய்சங்கர் அவர் மீது மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் கொலை வழக்கு தொடர்ந்தார். இவ்வழக்கில் அரசு தரப்பில் சிறப்பு வழக்கறிஞர் ரவீந்திரன் ஆஜரானார். வழக்கை விசாரித்த நீதிபதி சந்திரசேகரன் பாபுவுக்கு 10 ஆண்டு கடுங்காவல் மற்றும் ரூபாய் 1000 அபராதம் விதித்து தீர்ப்பளித்தார். மின்கட்டண உயர்வை திரும்பப் பெற கோரி இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தை கட்சிகள் கூட்டாக இணைந்து பந்த் போராட்டம் நடத்த உள்ளதாக அறிவித்துள்ளனர். புதுச்சேரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் ராஜாங்கம், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலர் தேவபுரீலன், சிபிஐ-எம்எல் மாநில கமிட்டி உறுப்பினர் முருகன் ஆகிய கூட்டாக செய்தியாளர்களிடம் கூறிய பொழுது, புதுச்சேரியில் மின்துறை கட்டணம் 1.5 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும்,
மின் கட்டண உயர்வுக்காக நடத்தப்பட்ட கருத்து கேட்பு கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்ட எந்த விவரமும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றார். மேலும் மக்களவை தேர்தலில் பாஜக தோல்வி அடைந்ததற்கு மின் கட்டண ரசீதும் ஒரு காரணம். ஏனெனில் பயன்படுத்திய மின்சாரத்தின் யூனிட்டுக்கு மட்டும் கட்டணம் வசூலிக்காமல் கூடுதலாக பலவித கட்டணங்கள் மக்களுக்கு தெரியாமல் வசூல் செய்வது மக்களிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறிய அவர்கள், தேர்தலில் மக்கள் தந்த பாடத்தை ஏற்காமல் மீண்டும் மின் கட்டணத்தை உயர்த்தியுள்ளனர். மின் கட்டண உயர்வை ரத்து செய்ய கோரியும், மின்துறையை தனியார் மயமாக்குவதை நிறுத்துவதாக அறிவிக்க கோரியும், மின் கட்டண ரசீதில் பயன்படுத்திய மின் யூனிட்டிற்கு மட்டுமே பணம் வசூலிக்க வேண்டும் என கூறி வரும் 2ஆம் தேதி மின்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டம் நடத்தவுள்ளதாக கூறினர். மேலும் அதைத் தொடர்ந்து விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு பந்த் போராட்டம் நடத்துவோம் என்றும் தெரிவித்தனர். புதுச்சேரி ஒப்பளம் தொகுதிக்குட்பட்ட நேதாஜி நகர் பெரியபாளையத்தம்மன் ஆலய திருப்பணிக்கான நிதியினை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி ஒப்பளம் தொகுதிக்குட்பட்ட நேதாஜி நகர் 3 அமைந்துள்ள ஸ்ரீ பெரியபாளையத்தம்மன் ஆலய திருப்பணி நடைபெறுவதற்காக இந்த அறநிலையத்துறை மூலமாக நிதியினை பெற சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி இந்த அறநிலையத்துறை ஆணையர் சிவன் சக்கரனிடம் கோரிக்கை வைத்தார். பின்பு முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு சென்று உடனடியாக திருப்பணிக்கு நிதி வழங்குமாறு கோரிக்கை வைத்திருந்தார். அதன் அடிப்படையில் இன்று இந்து அறநிலையத்துறை மூலம் ரூபாய் 10 லட்சத்திற்கான காசோலையினை முதலமைச்சர் ரங்கசாமி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடியிடம் வழங்கினார். ஆலய நிர்வாகஸ்தர்கள் உடனிருந்து காசோலையினை பெற்றுக் கொண்டனர். என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் ஆர்.கே.டி. ராஜகோபால் பிறந்தநாள் விழாவையொட்டி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானத்தை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் கதிர்காமம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகரும் ஆர்.கே.டி. ரியல் குரூப்ஸ் நிறுவனருமான ஆர்.கே.டி. ராஜகோபால் பிறந்தநாள் விழா அவரது அலுவலகத்தில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு பொன்னாடை பொறுத்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து ஆர்.கே.டி. ராஜகோபால் தனது குடும்பத்தினருடன் முதல்வரிடம் ஆசி பெற்றார். இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கும் அன்னதானமும், ஆண்களுக்கு கைலியும் பெண்களுக்கு புடவையும் என சுமார் 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அரசு கொறடா ஏகிரி ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர் கே.எஸ்.பி. ரமேஷ், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சுகுமார், தமிழ்செல்வன் உட்பட ஏராளமான கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். மேலும் பிறந்தநாள் விழாவில் பொன்னாடை பொருத்தி ஆளுயர மாலை அணிவித்த பூச்செண்டு, பழக்கூடை, ட்ரை ஃப்ரூட்ஸ், திருச்செந்தூர் முருகன் சிலை, புத்தர் சிலை என பலவிதமான பரிசு பொருட்கள் பிறந்தநாள் பரிசாக வழங்கி சிறப்பித்தனர். மேலும் ஆர்.கே.டி. அலுவலகம் மற்றும் சண்முகாபுரம் துளசிமுத்து மாரியம்மன் கோவில் அருகாமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் தேசிய விளையாட்டு தினத்தை ஒட்டி நடைபெற்ற தொடர் ஓட்டத்தை தேசிய மாணவர் படையின் அலுவலர் முனைவர் லெப்டினன்ட் கதிர்வேல் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி தேசிய மாணவர் முப்படை தலைமை அதிகாரி கர்னல் மேனனி உத்தரவுப்படி தேசிய விளையாட்டு தினத்தை முன்னிட்டு இன்று தொடர் ஓட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி லாஸ்பேட்டை NCC தலைமை அலுவலகத்தில் தொடங்கிய இந்த தொடர் ஓட்டம் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் NCC அலுவலகத்தில் முடிவு பெற்றது. இந்த தொடர் ஓட்டத்தை தேசிய மாணவர் படையின் அலுவலர் லெப்டினன்ட் முனைவர் கதிர்வேல் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த தொடர் ஓட்டத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்ட தேசிய மாணவர் படை மாணவர்கள் மற்றும் ராணுவ வீரர்கள் பல கலந்து கொண்டனர். புதுச்சேரி பிரெஞ்சு ஆய்வு நிறுவனத்தில் முனைவர் ராமதாசு, பேராசிரியர் ராமன் எழுதிய அரிக்கமேடு என்ற நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு நூலினை வெளியிட்டு பேசிய பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், புதுச்சேரி சிறிய மாநிலம், அதிக வருவாய் இல்லாத மாநிலம். ஆனால் வரலாற்று பின்னணி என்று வைத்துக் கொண்டால் மற்ற மாநிலங்களை காட்டிலும் செழிப்பானது. நம் புதுச்சேரி வரலாற்று புதையல் கொண்டது. மிகப்பெரிய அறிஞர்களும் எல்லாம் இன்றைக்கு அறிவை தேடுகின்ற இடமாக அரிக்கமேடு திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே நாகரிகம் கொண்ட மனித குழுக்கள் புதுச்சேரியில் இருந்துள்ளது. புதுச்சேரி பற்றிய தகவல்கள், பொருட்கள் பிரான்ஸ் நாட்டின் மியூசியத்தில் இடம்பெற்றுள்ளது என அவர் பேசினார். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் வாழ்த்தி பேசினார். நூலினை பழனி அறிமுகம் செய்து வைத்தார். நிகழ்ச்சியில் புதுச்சேரி வக்கீல் சங்க முன்னாள் தலைவர் குமரன், ஹெலன் ராணி உட்பட பல கலந்து கொண்டனர். முருகம்பாக்கம் தீரர் சத்தியமூர்த்தி அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கான இலவச மிதிவண்டி மற்றும்
மழையங்கி வழங்கும் நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட முருங்கம்பாக்கம் பகுதியில் உள்ள வீரர் சத்தியமூர்த்தி மேல்நிலைப் பள்ளிகள் பயிலும் 10ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு இலவச மிதிவண்டி மற்றும் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மழையங்கி வழங்கும் நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. முன்னதாக பள்ளியின் பொறுப்பாசிரியர் ஞான சம்பந்தம் வரவேற்புரை வழங்கினார். துணை முதல்வர் ஸ்ரீ சீதா முன்னிலை வகித்தார். விரிவுரையாளர் திலகம் நன்றி உரை வழங்கினார். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள் செய்திருந்தனர். உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்ப பெறவில்லை என்றால் மாநிலம் தழுவிய தொடர் போராட்டத்தில் அதிமுக ஈடுபடும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி உப்பிளத்தில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக நிறுத்தி வைக்கப்பட்ட மின் கட்டண உயர்வை நேற்றிலிருந்து மீண்டும் அமலுக்கு வருவதாக அரசு அறிவிப்பதற்கு முன்பே மின் கட்டணத்தை குறைக்க அரசு பரிசீலித்து அதன் பிறகு கட்டண உயர்வை அறிவித்திருக்கலாம். தமிழகத்தில் அதிமுக ஆட்சியில் அனைத்து தரப்பு மக்களும் உபயோகப்படுத்தும் முதல் 100 யூனிட் மின்சாரம் இலவசம் என்ற அறிவிப்பை வெளியிட்டு அதற்கான மானியத்தை தொகையை அரசே செலுத்துகின்றது. அதேபோன்று புதுச்சேரி மாநிலத்திலும் மக்கள் பயன்படுத்தும் முதல் 100 யூனிட் மின்சாரம் இலவசம் என அறிவித்து அதற்கான மானிய தொகையை அரசு செலுத்த வேண்டும், அல்லது உயர்த்தப்பட்ட மின்கட்டண உயர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும். மேலும் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்ப பெறாவிட்டால் கழக பொதுச் செயலாளரின் அனுமதி பெற்று மாநிலம் தழுவிய தொடர் போராட்டத்தில் அதிமுக ஈடுபடும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுவையிலிருந்து கடலூர் செல்லும் முக்கிய சாலையில் தினம் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலால் மக்கள் அவதியுறுவதை கண்டித்தும் முருங்கம்பாக்கம் சாலையை விரிவுபடுத்த வலியுறுத்தி அரியாங்குப்பம் திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி முருங்கம்பாக்கம் முதல் மரப்பாலம் வரை கடலூர் சாலையில் நாள்தோறும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. மேலும் தொடர்ந்து விபத்துகளும் நடைபெறுகிறது. இதில் சில உயிரிழப்புகளும் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் சாலையை விரிவுபடுத்த வேண்டும் என்றும் குண்டும் குழியுமான மோசமான சாலைகளை புதுப்பிக்க வேண்டும், ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட வேண்டும், நகரம் மற்றும் புறவழி பகுதிகளில் ஒருபடி சாலைகளை முறைப்படுத்தாமல் வேடிக்கை பார்க்கும் காவல்துறையை கண்டித்தும் முருங்கம்பாக்கம் கிளைக்கழக செயலாளர் மதுரை தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மாநில மற்றும் தொகுதி நிர்வாகிகள் பல கலந்து கொண்டு அரசுக்கு எதிரான கண்டன முழக்கங்கள் எழுப்பினர். தீய பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்ளக்கூடாது என மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கி கல்வி சார்ந்த உபகரணங்களை வழக்கறிஞர் ஐயப்பன் வழங்கினார். புதுச்சேரி முருங்கம்பாக்கத்தில் உள்ள தனது அலுவலகத்தில் வழக்கறிஞர் ஐயப்பன் ஏழை எளிய பள்ளி மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த உபகரணங்களை தொடர்ந்து வழங்கி வருகிறார். இதன் ஒரு பகுதியாக இன்று மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த உபகரணங்களான கைடு, புத்தகம், ஸ்கூல் பேக், நோட்புக், பேனா உள்ளிட்ட பொருட்களை வழக்கறிஞர் ஐயப்பன் வழங்கினார். இதில் சுமார் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். மேலும் வழக்கறிஞர் ஐயப்பன் மாணவர்கள் நன்கு படித்து வாழ்க்கையில் சாதனை படைக்க வேண்டும் எனவும் லஞ்ச ஊழலை ஒழிக்க வேண்டும், தீய பழக்கங்களை கற்றுக்கொள்ளக் கூடாது எனவும் கேட்டுக்கொண்டார். இதில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டு வழக்கறிஞருக்கு நன்றியை தெரிவித்தனர். புதுச்சேரி உப்பிளம் தொகுதி தமிழ்தாய் நகர் பகுதியில் ரூபாய் 20 லட்சம் ஒதுக்கீட்டில் சிமெண்ட் சாலை மற்றும் சைடு வாய்க்கால் அமைக்கும் கட்டுமான பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி உப்பிளம் தொகுதிக்குட்பட்ட தமிழ்தாய் நகர் 1, 2வது தெருக்கள் மற்றும் மெயின் ரோடு பகுதிகளில் சிமெண்ட் சாலை மற்றும் சைடு வாய்க்கால் அமைக்கும் பணிக்கு சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 20 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அப்பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அவருடன் இருந்த பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் சண்முக சுந்தரத்திடம் கட்டுமான பணிகள் தரமாகவும் உறுதியாகவும் இருக்க வேண்டும் என்றும் மக்கள் பயன்பாட்டிற்கு ஏதுவாக அமைந்திட வேண்டும் என்றும் பொதுமக்கள் பாராட்டும் வண்ணம் 25 ஆண்டுகளுக்கு மேல் உறுதியுடன் இருக்க வேண்டும் என்றும் சட்டமன்ற உறுப்பினர் கேட்டுக்கொண்டார். மேலும் சிமெண்ட் சாலை அமைக்க பொருத்தப்பட்டுள்ள கம்பிகளின் தரத்தினை ஆய்வு செய்து பார்வையிட்டார். அதிகாரிகளிடம் இரும்பு கம்பிகள் தரமானதாக உள்ளதாக என்றும் கேட்டறிந்தார். மேலும் பணிகளை வெகு விரைவாக முடிக்க வலியுறுத்தினார். புதுச்சேரியில் இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 6715 ரூபாய். வெள்ளி 1 கிராம்
ரூபாய் 50 காசுகள். மேலும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுவையில் ரவுடிகளின் வீடுகளில் SSP தலைமையில் போலீசார் அதிரடி சோதனை, 50 பேர் கைது, ஆயுதங்கள் பறிமுதல். நடத்தையில் சந்தேகம் மற்றும் மனைவியை கொலை செய்த கணவனுக்கு 10 ஆண்டு கடுங்காவல் தண்டனை, புதுச்சேரி நீதிமன்றம் தீர்ப்பு. மின்கட்டண உயர்வை திரும்ப பெற கோரி இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் போராட்டம் அறிவிப்பு. உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்ப பெறவில்லை என்றால் மாநிலம் தழுவிய தொடர் போராட்டம், அதிமுக செயலாளர் அன்பழகன் எச்சரிக்கை. கடலூர் சாலையில் நாள்தோறும் போக்குவரத்து நெரிசலால் மக்கள் அவதி, அரியாங்குப்பம் திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம். இத்துடன் மீடியா செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம்.